ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்னைக்கு Flipkart ஆப்ஸ்ல சாம்சங் கேலக்ஸி F17 மொபைல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட 2 வைப்ரான கலர்ஸ், 2 பேசிங் ஸ்டார்டிங் பிரைஸே உங்களுக்கு 14,500 rupeesக்கு இந்த மொபைல் கோட் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே அமேசான்ல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் சாம்சங் கேலக்ஸி A17 லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனா அதோட பிரைசிங் 20,000. ஆனா இந்த போனுக்கு அந்த போனுக்கு என்ன சம்மந்தம் கேட்டீங்கன்னா ரெண்டுமே ஒரே போன் தான். அந்த போன்ல உங்களுக்கு சார்ஜர் இருக்க போது, இந்த F17ல சார்ஜர் இல்லாம ஒரு அக்ரிஸான பிரைசிங்ல உங்களுக்கு அதே ஸ்பெக்ஸை இன்னைக்கு Flipkartல லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு 14,500 rupeesக்கு பேஸ் வேரியன்ட். அப்படி இருக்கும்போது இந்த F17 எடுக்கலாமா, இந்த A17 எடுக்கலாமா, இதுல வேற என்ன ஹைலைட்டான விஷயங்கள் இருக்குன்னு இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பிரீஃபா பேசுவோம் இந்த சாம்சங் கேலக்ஸி F17 மொபைல் பத்தி. சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதான் சாம்சங் கேலக்ஸி F17 5G பாக்ஸ். ஒரு காம்பேக்டா இருக்கு, ஏன்னா பாக்ஸ்க்குள்ள சார்ஜர் கிடையாது. முன்னாடி F17 மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில மொபைல், அது பக்கத்துல ஒயிட் கலர் இன்செட், அதுல யூசர் கேரண்ட், வாரண்டி புக்ஸ், டைப் C to டைப் C கேபிள் கொடுத்திருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த சாம்சங் கேலக்ஸி F17 5G இந்த மொபைலை பொறுத்தளவு 2 கலர்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பையிங் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைலோட பேஸ் வேரியன்ட் 120GB வேரியன்ட் 14,500 rupeesக்கும், அண்ட் ஹையர் வேரியன்ட் 6GB RAM 120GB வேரியன்ட் 16,000 கோட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி 2 வைப்ரான கலர்ஸ், 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேக்டர்ல இருந்து நம்ம பார்ப்போம். இங்க டிசைன் ஃபேக்டர் இந்த சாம்சங் கேலக்ஸி உங்களுக்கு இந்த A17 ஓட சேம் டிசைன் தான் இந்த வட்டம் எடுத்து வந்திருக்காங்க. சோ பேக் சைடு ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் செட்டப்போட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பேக் சைடு நல்ல ஒரு பேட்டர்ன், நல்ல ஒரு பிளைனான நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸோட இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா அமைஞ்சிருக்கு. அண்ட் ஃப்ரண்ட் டிஸ்பிளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்னிங் கோர்லா கிளாஸ் விக்டராலையும் பட் ஆனா ஒரு வாட்டர் டாப் நாச்சோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஆனா பிரைஸ் 14,500 rupees நல்லா இருக்கு. ஆனா அதே இது A17ல போட்டீங்கன்னா 20,000க்கு உங்களுக்கு இந்த வாட்டர் டாப் நாச்சோட வர்றது கொஞ்சம் கடுப்பா இருக்கும். பட் ஆனா இங்க பிரைஸ் நல்லா எடுத்து வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். அண்ட் இந்த மொபைலோட வெயிட் 192 கிராமும், திக்னஸ் 7.5 mm அமைஞ்சது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. அண்ட் வாட்டர் டாப் நாச் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் 6 years OS அப்கிரேட் கொடுக்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் 5000 mAh பேட்டரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த போனுக்கு IP54 இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த டிசைன் பார்த்தோன்னே இது ஒரு சாம்சங் போன் அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சாம்சங்கோட யூனிவர்சல் டிசைனோட அமைஞ்சிருக்கு. இந்த வட்டம் இந்த சாம்சங் கேலக்ஸி F17 டிசைன் பற்ற பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 6.7 inchல வாட்டர் டாப் நாச்சோட சூப்பர் AMOLED டிஸ்பிளே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. வித் 90 Hz ரெஃப்ரெஷ் வித் 1100 nits பிரைட்டரான டிஸ்பிளே. அந்த A17ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 800 nits தான். பட் ஆனா இந்த F17ல உங்களுக்கு 1100 nits பிரைட்டஸ். பட் ஆனா சேம் டிஸ்பிளே அண்ட் உங்களுக்கு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. வாட்டர் டாப் நாச் பட் ஆனா ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ தவிர்த்து இந்த பேனல் பாத்தீங்கன்னா இண்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு. அதாவது இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ், கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே நல்ல அல்டிமேட்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல் இந்த செக்மெண்ட்ல வந்தது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்டா வந்திருக்கு. இந்த டிஸ்பிளே செக்மெண்ட்டை பொறுத்தளவு மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் ஒரு 192 கிராம், திக்னஸ் 7.5 mm திக்னஸ், அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 15, அது மேல 1 UA7. பட் ஆனா இங்க 6 years OS அப்கிரேடும் 6 yearக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்க போறோம் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. LPDDR4X, UFS 2.2 சப்போர்ட், மெமரி கார்டு 1TB எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னைக்கு இந்தியன் ரீஜன்ல உள்ள எல்லா 5G நெட்வொர்க்கும் இதுல சப்போர்ட் பண்ணும். அண்ட் Wi-Fi dual band support, Bluetooth 5.3, NFC support இருக்கு பேமெண்ட்டுக்கும். அண்ட் சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், இந்த நாக் வாலெட் அண்ட் IP54 ரேட்டிங். ஸோ இது மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்களோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி எப்பயும் போல இந்த 5000 mAh பேட்டரி தான். 25 watt சார்ஜிங், பாக்ஸ்குள்ளே சார்ஜர் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. ஸோ 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 60 minutes எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா ஸ்மார்ட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்கு 1 day வரைக்கும் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP OIS சப்போர்ட், செகண்டரி 5 MP அல்ட்ரா வைட் அண்ட் 2 MP மேக்ரோ, ஃப்ரண்ட்ல 13 MP. இங்க ஹையஸ்டா 1080 30 frames வித் EAS சப்போர்ட்லாம் வீடியோ எடுக்க முடியும். 4K வீடியோ எடுக்க முடியாது, அது ஒரு 20K மொபைல்ல. சோ இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல இருக்கு. EAS இருக்கு, OIS இருக்கு. இந்த பிரைமரி சென்சார்ல எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா வருது. கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அக்யூரேட்டா இருக்கு. இண்டோர் அண்ட் நைட் கண்டிஷன்ல எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் ஒரு சில நாய்ஸஸ் இருக்கதான் செய்யுங்க. இருந்தாலும் வீடியோட ஸ்டெபிலைசேஷன்ஸ் இங்க 4K இல்லாதது ஒரு நெகட்டிவ். அண்ட் 1080p எப்பயும் போல டீசென்டா எடுக்குது. பட் EAS சப்போர்ட்டா வருது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. சோ இது மாதிரி ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு அவங்களோட ஓன் சிப்செட் Exynos 1330 இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இது ஒரு 5nm ஆர்கிடெக்ட்.
2.4 GHz கிளாக் ஷூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரை கலாயிருக்காங்க. ஸோ ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ஹேண்டில் பண்ணிக்கிற முடியும் மீடியமான கிராஃபிக்ஸ் வச்சு. இங்க வேப்பர் சாம்பிங் சிஸ்டம் இங்க மென்ஷன் பண்ணல, பட் ஆனா கொடுத்துருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இந்த போன் ஒரு டே டு டே லைஃப்ல மல்டி டாஸ்கிங், ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா கன்வீனியன்ட்டா இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இந்த One UI 7.0ன்னு சொல்லிக்கலாம். நல்லாவே ஆப்டிமைஸ், செம்ம ஃப்ளூயண்டா இருக்கு, சொல்லவே வேண்டாம். இன்னைக்கு பெஸ்ட் யூஐ இந்த One UI. அது போக அவங்களோட ஓன் சிப்செட்னு இருக்கனால நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். ஸோ கேமிங்கா இருக்கட்டும், மல்டி டாஸ்கிங்கா இருக்கட்டும், என்டர்டைன்மெண்டா இருக்கட்டும், இந்த SoC நல்லாவே பிஹேவ் பண்ணுது இந்த மொபைலை பொறுத்து. அண்ட் ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்சங் கேலக்ஸி F17 பிளிப்கார்ட்ல லான்ச் பண்ணிட்டாங்க. 2 கலர்ஸ், 2 பேஸ் வேரியண்டே 14,500 ரூபாய், ஹையர் வேரியன்ட் 16,000. ஸோ இந்த போன் பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்போம், A17ஓட அப்படியே டிட்டோன்னு சொல்லியிருப்போம். உண்மைதான், A17ம் அண்ட் F17ம் கிட்டத்தட்ட இல்ல ஒரே போன் தான், ஓகேவா? ஸ்பெக்ஸ் எல்லாமே மாறுது, பட் ஆனா டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் கொஞ்சம் வேரியேஷனா இருக்கு. இல்ல 1100 F17ல, அதுல 800 நிட்ஸ். ஸோ பெரிய வித்தியாசம் கிடையாது. ரெண்டு போன் பக்கத்துல வச்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமே தவிர, மீதிபடி ரெண்டு போனுமே தனித்தனியா பார்க்கும்போது பெரிய உங்களுக்கு மாறுதல் கிடையாது. பட் ஆனா வெயிட் ஒரே தான் எடுத்து வந்திருக்காங்க. பேட்டரியோட இமேஜ் அண்ட் உள்ள சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் இதுலயுமே 6 years OS அப்கிரேட் கொடுக்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. சேம் Exynos சிப்செட், சேம் 50 MP OS சப்போர்ட் அண்ட் சேம் ஃப்ரண்ட்ல 13 MP. ஸோ இது மாதிரி ஒரு கான்செப்டோட வந்திருக்கு. இருந்தாலும் இப்ப F17 எடுக்கலாமா, A17 எடுக்கலாமா, அதை முதல் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு தான் எல்லாரும் கேட்கிற கேள்வி. ஸோ என்னோட ரெக்கமெண்ட், நான் A17 ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். என்னதே பாக்ஸ்ல சார்ஜர் கொடுத்தாலும் ஒரு 19,000க்கு ஸ்பெண்ட் பண்ணி அந்த போன் வாங்கணும் அவசியமே கிடையாது. ஏன்னா வாட்டர் டாப் நாச் தான் இருக்கு, 90 years சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் டிஸ்பிளே டே டு டே நம்ம பார்த்து பழகி டச் பண்ற ஒரு டிஸ்பிளே ரொம்ப ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பிரைசிங்கும் அதிகம். ஸோ என்னோட ரெக்கமெண்ட் F17 மட்டும் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் ஆஃப் பிரைஸ்க்காக மட்டும்தான், ஸ்பெக்ஸுக்காக நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஸ்பெக்ஸ் நல்லா இருக்கு, பட் ஆனா பிரைசிங் அதுல கூட F17 நல்ல ஒரு டீசென்டான ஸ்பெக்ஸ். அதுலயுமே F17 அது ஹையர் வேரியன்ட் எடுக்க சொல்லுவேன். இந்த 16,000 ரூபாய் உள்ள 6/120GB வேரியன்ட் எடுங்க, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்சங் F17 5G மொபைலை பத்தி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பிரீஃபா பேசிட்டோம். இதுல டவுட்ஸ் எப்பயும் போல கமெண்ட்ஸ் செலவுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.